இப்போ நம்மளோட செல்லுக்குள்ளார வந்து ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளார வந்துருச்சு. வந்தோடனே அதோட டிஎன்ஏவை ஃப்ராக்மெண்ட்ஸாக உள்ளார வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ பண்ணுறப்போ நம்ம சைட்டோபிளாசத்துக்குள்ளார சைட்டோசாலிக் டிஎன்ஏ சென்சார்னு ஒன்று இருக்கும். அது வந்து இதை பார்த்துட்டு என்னடா அது புதுசாக ஒரு டிஎன்ஏ வந்திருக்கு, இது நம்ம டிஎன்ஏ எப்படி வெளியில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நியூக்ளியஸ்குள்ளார போய் டிஎன்ஏ இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஎன்ஏ சம்டைம்ஸ் வந்து லீக் ஆகும். எதனாலனா இந்த ரேடியேஷன், இந்த டாக்ஸின்ஸு இது மூலமாலாம் அது கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போய் இந்த சைட்டோசாலிக் டிஎன்ஏ சென்சார் போய் செக் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஏஎஸ் அப்படின்னு ஒன்று வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்படின்னா சைக்ளிக் ஜிஎம்பி ஏஎம்பி சின்தேஸ். இது வந்து ஆக்டிவேட் ஆனோடனே என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு மெசஞ்சரை உருவாக்குது. சைக்ளிக் ஜிஎம்பி ஏஎம்பி அப்படின்னு ஒன்று உருவாக்குது. ஓகேங்களா? அது போய் என்ன பண்ணுதுன்னா, இது சைட்டோபிளாசத்தில் இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக போய் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ஸ்டிங்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அதை வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அது கூட போய் இது அட்டாச் ஆகுது. அட்டாச் பண்ணோடனே இந்த ஸ்டிங் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து கிளம்பி போய் கோல்கிக்கு போகுது. கோல்கியில் TBK1 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணி விட்றோம். அது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டரை பாஸ்பரலைஸ் பண்ணும். அது என்ன டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா IRF3. ஓகேங்களா? இன்டர்ஃபெரான் ரெகுலேட்டரி ஃபேக்டர். அதை போய் இது பாஸ்பரலைஸ் பண்ணும். இது பாஸ்பரலைஸ் பண்ணோடனே அது என்ன பண்ணுன்னா, அங்கேருந்து கிளம்பி நியூக்ளியஸ்க்கு போகும். நியூக்ளியஸில் போய் ஜீனை ஆக்டிவேட் பண்ணி IFN ஆல்ஃபாவையும் IFN பீட்டாவையும் அதிகமாக ப்ரொடெக்ஷன் பண்ண வைக்கும். அதே சேம் டைம் வந்து அது அதிகமாக ப்ரொடெக்ஷன் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா, அந்த IFN ஆல்ஃபாவும் பீட்டாவும் வெளியில் வந்து வைரஸோட ரெப்ளிகேஷனை கம்மிப்படுத்திடும். அப்புறம் வைரஸை வந்து கொல்றதுக்கும் ட்ரை பண்ணும். இந்த ஸ்டிங் என்ன பண்ணுன்னா, இவ்வளோ ப்ராசஸையும் இந்த ஸ்டிங் தான் கிளப்பி விடுது. ஓகேங்களா? அதே சேம் டைம் வந்து பக்கத்து செல்லுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு வைரல் டிஎன்ஏ உள்ளார வந்திருக்கு அப்படின்னு. TBKனா டேங்க் பைண்டிங் கைனேஸ். அப்புறம் ஸ்டிங்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஸ்டிமுலேட்டர் ஆஃப் இன்டர்ஃபெரான் ஜீன்ஸ்.